அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பார்க்கலாம். இனிமை கூறல். இன்சொலால் ஈரம் அளையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொல் இன்சொற்களாகவும் கொடுத்துருக்கு. ஈரம்னா அன்பு, அளையி கலந்து, படிறு வஞ்சம், செம்பொருள் மெய்ப்பொருள். ஆனமர்ந்து ஈதலின் நன்றே முகமர்ந்து இன்சொல் நாகப்பெறின். உள்ளம் விரும்பி ஒருவனுக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகமறந்த ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதைவிடும் நல்லது. அகன்னா அகம், உள்ளம். அமர்னா விருப்பம், அமர்ந்து விரும்பி. முகம்னா முகம். இன்சொல்னா இனிய சொல். இன்சொலான் இனிய சொற்களை பேசுபவன். முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலான் இன்சொல்லினிதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். அமர்ந்துன விரும்பி, அகத்தானாம் உள்ளம் கலந்து. இன்சொல்லினிதேனா இனிய சொற்களை பேசுதல். துன்புறுவும் துவாமை எல்லாருக்கும் யார் மாட்டும். இன்புறுவும் மின்னா சொல்லவர்க்கு. எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவனிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. துன்புறுவும் துவாமை, அதாவது துன்புறுவும்னா துன்பம் தரும், துவாமைனா வறுமை. யார் மாட்டோம்னா எல்லாரிடமும். இன்புறுவும் இன்பம் தரும். பணிவுடையான் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற. அப்படின்னா பணிவு உடையவர்களாகவும் இன்சொல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க.